வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம வியட்நாமில் ஹோச்சிமின் சிட்டியில் இருக்கோம். ஸோ இந்த ஊரில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய டூரிசம் ஸ்பாட் எல்லாமே இருக்குது. பட் நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்குறதுக்கு தான். ஸோ ஐஃபோன் 16 ப்ரைஸ் வியட்நாமில் எவ்வளோ வருது அண்ட் VAT எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வியட்நாமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்பிள் அஃபிஷியல் ஸ்டோர் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு மும்பையில் இருக்கிற மாதிரி ஸ்டோர் இங்கே கிடையாது. இங்கே ரீசெல்லர் தான் இருக்காங்க, லைக் பிளானட் மினி, ஆப்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரியான ரீசெல்லர் இங்கே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே வியட்நாமில் ஆப்பிளோட அஃபிஷியல் ரீசெல்லர் மாதிரியான ஒரு கடையை வந்து விசிட் பண்ணேன். ஸோ அங்கே ஐஃபோன் 16 ப்ரைஸிங் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஐஃபோன் 16 அண்ட் 16 ப்ளஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் எங்கே வாங்கினாலுமே ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பெருசாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வியட்நாமில் ஐஃபோன் 16 128GB பேஸ் மாடல் பிரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79,000 ரூபாய் கிட்ட காஸ்ட் ஆகுது. பட் அதுவே நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா 80,000 வருது. அது இல்லாமல் உங்களுக்கு 5,000 HDFC டிஸ்கவுண்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவே உங்களுக்கு சீப்பராக இருக்கும்போது எதுக்காக இங்கே வந்து வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வருது. ஸோ அதனால 16 அண்ட் 16 ப்ளஸ் இங்கே வாங்குறது வேஸ்ட். பட் ப்ரோ மாடல்ஸை பொறுத்திருக்கு, இன் கேஸில் 16 Pro இல்லை 16 Pro Max நீங்கள் வாங்கிருக்கீங்க அப்படின்னா வியட்நாம் சீரிஸில் ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க. நான் கேட்ட அஃபிஷியல் ரீசெல்லர் எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 Pro 128GB 2.9 crore VND வருதுங்க, அதாவது வியட்நாம் டாங். ஸோ நம்ம ஊரில் ₹1 அப்படின்னா இங்கே வியட்நாமில் 295 வியட்நாம் டாங். ஸோ கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 98,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும். ஏன்னா நான் எல்லாமே VNDயில் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ அதனால இனிமேல் நான் எல்லாமே இந்தியன் பிரைசிங்லேயே சொல்கிறேன். சரி ஓகே, 98,000 ரூபாய் ஒரு நல்ல பிரைசிங் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அந்த ரீசெலர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நான் கேட்டப்ப இந்த பிரைஸுக்கு வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது ஆக்சசரிஸ் ஒரு 7,000 ரூபாய் ஒருத்தருக்கக்கூடிய ஆக்சசரிஸ் கம்பல்சரி நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை சேர்த்து பார்த்தோம்னா 1,05,000 ரூபாய். பட் இருந்தாலும் ஸ்டாக் வந்து இங்கே ரெடியாக வச்சிருந்தாங்க, எல்லா கலர் ஆப்ஷனும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்ங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேஸ் நம்ம எடுக்கிறோம்னா வியட்நாமில் வந்து 2,000 ரூபாய் நம்ம ஊர் கரன்சிக்கு வருது. ஸோ அதனால் மொபைல் சீப், பட் ஆக்சசரிஸ் 7,000 ரூபாய் ஒருத்தருக்கிற மாதிரி அவங்க சொன்னாலும் நீங்கள் டெம்பர் கிளாஸ் கேஸ் மாதிரியான விஷயங்கள் போட்டாலே அந்த 7,000 ரூபாய் காலி ஆயிடும். பட் இப்போவுமே பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைசிங் நம்மளுக்கு வருது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் வருது. 15,000 ரூபாய் இன்னுமே நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ சரி ஓகே, 1,05,000 ஒரு நல்ல பிரைசிங் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இதுக்கு மேலே நீங்கள் VAT அப்படிங்கிறது கிளைம் பண்ணிக்கலாம். வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து உங்களுக்கு கிளைம் ஆகும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9% அப்படிங்கிறது வருது. ஸோ 1,02,000 ரூபாயில் நம்ம 9% கழிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 96,000 அந்த ரேஞ்சில் வரும். சீரியஸ்லி ஒரு நல்ல பிரைசிங் தான். இந்த VAT ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பிள் ரீசெல்லர் கிட்ட கிடைச்சிடும். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது, நீங்கள் VAT கிளைம் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வேற எங்கேயாச்சும் இதை விட சீப்பாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்ட்ரிக்ட் 7ல் 2 நாள் தங்கியிருந்தேன் ஹோச்சிமின் சிட்டியில். அங்கே ஒரு கடையில் நான் கேட்டு பார்த்துருந்தேன். அங்கே வந்து கிரியாஸ் மாதிரியான ஒரு கடை இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக்கும் செல் பண்ணுற மாதிரி ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு கேட்டேன். அங்கேயும் VAT கிளைம் பண்ணுறதுக்கான அந்த ரெசிப்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மெயினான விஷயம் இங்கே எல்லா ஸ்டோர்லேயும் வந்து VAT கிளைம் பண்ணுற அந்த ரெசிப்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய கடைக்கு போனால் தான் அந்த ரெசிப்ட் வந்து தருவாங்க. ஸோ நான் கேட்ட இந்த கடையில் ரெசிப்ட் இருந்துச்சு அண்ட் ஐஃபோன் 16 128GB ஸ்டாக்ல இருந்துச்சு, எல்லா கலரும் வச்சிருந்தாங்க. இங்கே பிரைசிங் பார்த்தீங்கன்னா 98,000 ரூபாய் வந்துச்சு. அண்ட் ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட கடையில் சொன்ன மாதிரி மேண்டேட்டரியாக வாங்கணும் அப்படிலாம் அவங்க ஃபோர்ஸ் பண்ணல. 98,000 நம்ம ஃபோன் மட்டும் வாங்கிக்கலாம். இது போக நம்ம டேக்ஸ் அப்படிங்கிறது கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது 9% சொன்னேன் இல்லையா, அதை கிளைம் பண்ணி நம்ம பார்த்தோம்னா 89,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ சீரியஸாக ஒரு நல்ல பிரைசிங், ஸ்டாக் எல்லாமே இருந்துச்சு. அப்போ நீங்கள் வாங்கிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. பட் அப்போவும் நான் வாங்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா VAT 9% அப்படிங்கிறது நம்ம கிளைம் பண்ணுறதுக்கான ரெசிப்ட் கடையில் கொடுத்துருவாங்க. அந்த ரெசிப்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஏர்போர்ட்டில் கொடுத்து தான் அதை காசாக மாற்ற முடியும். இந்த ப்ராசஸ் இங்கே வியட்நாமில் வந்து துபாய் மாதிரி ஈஸியாலாம் இருக்காதுங்க. ஏன்னா துபாயில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் VAT கிளைம் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி. பட் வியட்நாமில் நீங்கள் போயிட்டு கஸ்டம் ஆஃபீஸ் இருக்கும். அதாவது இங்கே ஹோச்சிமின் சிட்டியில் ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனோன்னு ஒரு கஸ்டம் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் VAT ரெசிப்ட் கொடுக்கணும். உங்களோட ஐஃபோன் வந்து சீல்டு பேக்காக இருக்கணும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா VAT கிளைம் ஆகாது. பட் ஆப்பிள் ஸ்டோரில் கேட்டப்ப நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணுங்க, பட் திருப்பி கரெக்டாக பேக் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் சீல்டு பேக்காக எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் ஆப்ஷன். அந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய கஸ்டம் ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே அந்த ஆஃபீஸை சைன் பண்ணுவாங்க, நீங்களும் அங்கே சைன் பண்ணணும். நிறைய பேப்பர் ஒர்க் எல்லாமே இருக்கும். உங்களோட ரிட்டன் டிக்கெட் நீங்கள் கொடுக்கணும், பாஸ்போர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு தான் இங்கே ஆக்சுவலாக போகணும். ஸோ உங்களோட போர்டிங் பாஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஒன்ஸ் எல்லாமே ஓகே கரெக்டாக எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அமௌண்ட் வந்து லாஸ்ட் ஸ்டெப், நீங்கள் அதாவது இமிகிரேஷன், செக்யூரிட்டி செக் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா VNDயில் தான் கிடைக்கும். ஸோ VNDயோட கன்வர்ஷன் ரேட் நீங்கள் இந்தியாவில் வந்து அதை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் போகும். அண்ட் ஆல்சோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ நான் வந்து வியட்நாம்லேருந்து இந்தியா வரப்போகிறது இல்லை, வியட்நாம்லேருந்து மலேசியா போயிட்டு மலேசியாவிலேருந்து தான் இந்தியா வரப்போகிறேன். ஸோ அதனால் மலேசியாவில் எனக்கு இதை விட பெட்டரான ப்ரைஸிங், அதாவது VAT
கிளைம் பண்ணாமலே கிட்டத்தட்ட இந்த பிரைசிங் வந்து எனக்கு கிடைச்சது. ஒரு சில கடையில் நான் கேட்டிருந்தேன் மலேசியாவில். ஸோ அதனால் மலேசியாவில் நான் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். பட் நீங்கள் இன் கேஸில் சீப்பராக ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னா வியட்நாமை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். மெயினாக வேட் கிளைம் பண்ணுறது ஈஸி தான், அந்த ப்ராசஸ் ஈஸி தான். பட் இருந்தாலும் எனக்கு வந்து மலேசியாவில் இன்னும் சீப்பாக கிடைக்கிறதுனால, அதாவது இவ்வளோ ப்ராசஸ் போய் ஃபோனை வாங்குறதுக்கு மலேசியாவில் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து டேரெக்டாக வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் மலேசியாவில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரேன். அண்ட் அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. பட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரைசிங் அப்படிங்கிறது வெறும் ஃபோனோட ப்ரைசிங், அந்த வேட் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். பட் இன்கேஸில் நீங்கள் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட காரை பொறுத்து அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது இங்கே ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறது வரும். உங்களோட இந்தியன் கரன்சியை இந்த வியட்நாம் டாஞ்சுக்கு மாற்றுறதுக்கான அந்த கன்வர்ஷன் ரேட் எல்லாமே எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் யூஎஸ்டி வாங்கிட்டு வந்துருங்க. இங்கே யூஎஸ்டியாக வச்சுருந்தீங்கன்னா நல்ல கன்வர்ஷன் ரேட் தராங்க விஎன்டிக்கு. ஸோ விஎன்டி மாற்றிட்டு நீங்கள் ஐஃபோன் வாங்கினீங்கன்னா சீப்பராக இருக்கும். ஸோ கேஷாக எடுத்துகிட்டு வரதான் பெட்டர் ஆப்ஷன். கார்டு போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 6% வரைக்கும் கூட கார்டுக்கான சார்ஜஸ் எடுத்துக்குவாங்க. 6% அப்படின்னா நம்ம ஊர் கரன்சிக்கு 6000 ரூபாய் வந்துடும். 1 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறீங்கன்னா 6000 ரூபாய் அந்த கார்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் மட்டும் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி எல்லா ஐஃபோன் மாடல்ஸுக்கான ப்ரைஸிங்கும் வியட்நாமில் எவ்வளோ வருது அப்படிங்கிறது நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு 9% அப்படிங்கிறது எல்லா ஐஃபோன்ஸுக்குமே வேட் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் ஐஃபோன் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா வேட் கிளைம் பண்ணிக்கலாம். பட் அது வந்து இங்கே 2 மில்லியன் விஎன்டியாக இருக்கணும். விஎன்டிக்கு மேலே பொருள் இருந்தால் தான் நீங்கள் அந்த வேட் அப்படிங்கிறது கிளைம் பண்ண முடியும். அண்ட் அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ ரொம்ப கிளியராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இன்கேஸில் ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்துச்சு, அதாவது வியட்நாமில் எதுவும் சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் ஓகே கேஸ், மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.